அதை வந்து அவங்க குழம்போ சாம்பார்லேயோ அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா உடம்புல உள்ள வாயு கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாத தேகக்காரங்களோட உடம்புல எப்போதுமே சிறிது வாயு அதிகமானால் கூட அவங்களோட உடம்புல வந்து எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் பெயின் வர ஆரம்பிக்கும். மசில்ஸில் அடுத்தது பிடிப்பு ஏற்படும். அவங்களுக்கு மூச்சு பிடிப்பும் அடிக்கடி வரும். ஏன்னா உட்காந்து ஏந்திரிக்கும் போதும் சரி, குனிஞ்சு ஏந்திரிக்கும் போதும் சரி, அவங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். அதனால் அவங்க தொடர்ந்து காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் மாதிரி முதல்ல பண்ணிக்கணும். அதே மாதிரி டெய்லி மோஷன் போகிறதான்னு கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். உடம்புல வந்து ஃபைபர் கலந்த நார்சத்து மிகுந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும். அப்போ தான் உடம்புல உள்ள அன்னன்னைக்கு சேர்கிற வாயு வந்து நல்லாவே களைச்சி விடும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அவங்க தேங்காய் பால், வெந்தயம் வதக்கி, பூண்டு வதக்கி செய்கிற பூண்டு கஞ்சி வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரும்போது உடம்புல உள்ள அவ்வளோ அதிகமான கொழுப்பும் சரி,